ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி எனும் அருள்கடலில் கலப்பதற்கு முன்பு அதற்கான தனியன்களை பார்ப்போம். தனியன் என்பது வைணவ நூல்களில் ஆழ்வார் அல்லது வைணவ பெரியார் ஒருவரின் பாடல்களை கூறும் முன்னர் அவரை போற்றி துதிக்கும் பாடல். திருவாய்மொழிக்கு 6 தனியன்கள் உள்ளன. முதலாவதாக நாதமுனிகள் அருளி செய்தது. அது சமஸ்கிருதத்தில், அதாவது வடமொழியில் அமைந்துள்ளது. நாதமுனிகள் அருள் செய்யுளை மீட்டவர். நம்மாழ்வாரையே யோக நிலையில் நேரில் பார்த்தவர். அவரிடமே பஞ்ச சம்ஸ்காரத்தையும் மந்திர உபதேசத்தையும் பெற்றவர். இதன் மூலம் அவர் அவரை மட்டுமல்லாமல் அவர் படைத்த திருவாய்மொழியை வணங்குகின்றார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். மனித குலம் உய்வதற்கே அவதாரம் செய்தவர். ஆகையால் பக்தர்களுக்கெல்லாம் காதுக்கு இனிமையாய் அமுதமாக பாயும் சொல்வண்ணத்தை கொடுக்கும் நூலாகவும் அவர் விரும்பும் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நூலாகவும் எல்லோருக்கும் எப்போதும் ஆனந்தத்தையே வழங்கும் நூலாகவும் நம்மாழ்வாரின் திருவாயிலிருந்தே உதித்ததுமான நூலாகவும் எண்ணற்ற கிளைகளை கொண்ட நதிகள் எவ்வாறு கடலில் கலக்கின்றதோ அதே போல எண்ணற்ற 1000 பிரிவுகளை கொண்ட உபனிஷத்துக்கள் ஒன்றாக சங்கமிக்கும் ஒரு சிறந்த திராவிட தமிழ் வேதம் அருள் கடல் என்ற இந்த திருவாய்மொழியை வணங்குகின்றேன் என்று கூறுகின்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னும் சிந்திப்போமாக.